வணக்கம் நேயர்களே. ஆன்மீக விஷயங்கள் என்கிற வரிசையில் இன்றைக்கு எதை பார்க்க போகிறோம்? கோயில்களுக்கு போகிறோம், கடவுளை வழிபடுகிறோம். அந்த கோயில்களிலெல்லாம் நிறைய புராண கதைகளை கேள்விப்படுகிறோம். அந்த கதைகளை கோயில் சிற்பங்களில் பார்க்கிறோம், ஓவியங்களில் பார்க்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான கதைகளுக்கு ஸ்தல புராணங்கள் என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் என்ன நடந்தது என்று வழங்கப்படுகிற கதை, இந்த கதையைத்தான் ஸ்தல புராணம் என்று அழைக்கிறோம். திருவண்ணாமலைக்கு போனால் திருவண்ணாமலையில் அடியும் முடியும் தேடினார்கள் திருமாலும் பிரம்மாவும், நடுவிலே ஜோதி ஸ்தம்பமாக சிவப்பரம்பொருள் காட்சி தந்தார் என்கிற ஸ்தல புராண கதையை கேள்விப்படுகிறோம். வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரின் கோவிலுக்கும் அந்த ஊரின் சூழலுக்கும் தக்கவாறு ஸ்தல புராண கதைகள் இருப்பதை பார்க்கிறோம். திருமலை திருப்பதிக்கு போனால் அங்கே பெருமாள் வெங்கடேச பெருமாளாக வந்து அவதாரம் செய்தார் என்பதையும், பத்மாவதியை மணந்து கொள்ளுவதற்காக பலவித பிரயத்தனங்களை எடுத்தார் என்பதையும் பார்க்கிறோம். குபேரனிடத்தில் கடன் பட்டிருக்கிறார், அந்த கடனை அடைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட இந்த ஸ்தல புராண கதை நீண்டு கொண்டே போகும். இந்த கதைகளை எல்லாம் கேட்கும்போது நம்மில் பலர் இந்த கதைகளை நம்புவதில்லை. இதெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கிறார்கள், சுவாரஸ்யத்திற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தொலைக்காட்சியிலேயும் திரைப்படங்களிலேயும் நாம் பார்க்கக்கூடிய சுவாரஸ்ய சஸ்பென்ஸ் நிறைந்த கதைகள் போல நினைத்து கொள்கிறோம். ஆனால் நிறைய ஸ்தல புராண கதைகள் உண்மையிலேயே நடந்தவை அல்லது ஏதோ ஓர் உண்மையை நமக்கு சொல்லுவதற்காக அந்த வகையிலே அமைக்கப்பட்டவை. இரண்டு விதங்களிலேயும் இருக்கலாம். ஒன்று அங்கே நடந்த கதை, இல்லை என்றால் அலகாரிக்கல் என்று சொல்லுவார்களே, அந்த வகையில் நமக்கு ஒரு பேருண்மையை காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கதை. எனவே ஸ்தல புராணங்களை கொஞ்சம் கண்களை செவிகளை விசாலப்படுத்தி கொண்டு, மனசை விசாலப்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டியதும் கேட்க வேண்டியதும் அவசியம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இன்றைக்கு நினைத்து பார்க்கலாமா? சென்னை மாநகரத்திலே இருந்து மாமல்லபுரம் என்கிற ஊருக்கு போகிற வழியில் திருவடந்தை என்று ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. வைஷ்ணவ 108 திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று. போகிற வழியிலேயே பெரியதாக அங்கே போர்டு போட்டிருப்பார்கள், அடையாளம் காட்டியிருப்பார்கள். பெயர் பலகையில் திருவடந்தை என்று எழுதியிருக்கும். திருவடந்தை என்று இப்போதெல்லாம் சொன்னாலும் அந்த ஊருக்கான சரியான பெயர் திரு-இட-எந்தை, திருவிடவெந்தை என்று வரும். அந்த திருவிடவெந்தை என்பதுதான் திருவடந்தை என்று ஆகிவிட்டது. இருக்கட்டும். இந்த திவ்ய தேசத்தில் உற்சவர் பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்று பெயர். இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற மூலவர் வராகமூர்த்தியாக இருப்பார். தாயாரை தன்னுடைய இடது தொடையிலே அமர வைத்து கொண்டிருப்பார். அதனாலே தான் திரு-இட-எந்தை, எங்களுடைய தந்தையான பெருமாள் தாயாரை இடது பக்கத்தில் ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று காட்டுவதற்குத்தான் அந்த பெயர். இந்த நித்திய கல்யாண பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று கணக்கு. திருமண தடை இருப்பவர்களெல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு போய் நேர்ந்து கொண்டால் திருமண தடை நீங்கிவிடும் என்று இன்றைக்கும் நம்பிக்கை உண்டு. நித்திய கல்யாண பெருமாளை பற்றிய கதை என்ன? அந்த ஊர் பகுதியிலே ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு ஒரு மகள், 2 மகள்கள் இல்லை, 360 மகள்கள். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். 360 பெண்கள் என்றால் என்ன ஆகும்?
360 பெண்களையும் எப்படி கடை தேற்றுவது என்று தவித்து போனார். எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பது? அந்த காலம், இந்த காலம் இல்லை. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவே அங்கே எழுந்தருளி முதலில் ஒரு வயதானவராக தோற்றம் தந்து பின்னர் இந்த பெண்களை எல்லாம் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி 360 பெண்களையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தியாக திருமணம் செய்து கொண்டு இளமையோடு தோற்றம் தந்தார். அப்போதுதான் மகாவிஷ்ணு என்றே புரிந்தது என்று அந்த கதை நீளும். 360 பெண்களையும் ஒவ்வொரு நாள் கல்யாணம் பண்ணி கொண்டார். எனவேதான் தினம்தோறும் திருமணம் செய்து கொண்டதனால் அவர் நித்திய கல்யாண பெருமாள் என்று அவருக்கு பெயர் வந்ததாக சொல்கிறோம். அவர் நித்திய கல்யாண பெருமாள், எனவே திருமண தடைகளை நீக்குவார் என்கிற வரைக்கும் நம்புகிறோமே தவிர, இப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால் இதெல்லாம் என்ன கதை? 360 பெண்களாவது 360 பெண்களை மகாவிஷ்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொள்வதாவது என்று கேட்டுவிடுவோம். நமக்கு வசதியாக திருமணத்தடை நீக்குவதற்கு அவர் நித்திய கல்யாணம் செய்து கொண்ட பெருமாள். ஆனால் இந்த கதை என்று வரும்போது இந்த கதையை கொஞ்சம் நம்புவதற்கு மறுப்போம். ஆனால் இந்த கதையில் உண்மையாக என்ன இருக்கிறது என்று பார்க்கலாமா? அந்த பெண்களுக்கு என்ன பெயர் என்று யாருக்காவது தெரியுமா? மூத்த பெண்ணுடைய பெயர் தெரியும். அவளுக்கு கோமளவல்லி என்று பெயர். அதனாலே தான் அந்த கோமளவல்லி வாழ்ந்த இடம் கோமளவல்லிபுரம் என்று அழைக்கப்பட்டு இப்போதைய காலங்களில் கோவளம் என்றே அழைக்கப்படுகிறது. 360 பெண்களையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தி என்று கல்யாணம் பண்ணி கொண்டார் இல்லையா? கடைசி நாள் என்ன செய்தாராம் தெரியுமா? 360 பேரும் வரிசையாக நின்றார்கள். அந்த 360 பேரையும் அப்படி ஒன்றாக சேர்த்தார். ஒரே ஒருத்தியாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அந்த ஒருத்திக்கு அகிலவல்லி என்று பெயர். இந்த அகிலவல்லி என்கிற பெயரை கேட்கும்போதுதான் இந்த கதையில் வேறு ஏதோ சூட்சுமம் இருக்கிறது என்பது புரியும். என்ன சூட்சுமம்? பெருமாள் யார்? காப்பாற்றுகிற கடவுள். யாரை காப்பாற்ற வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை. அப்படியானால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மொத்த உலக உருண்டையை எடுத்துக்கொண்டால், யாராவது இப்போது கூட நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் என்ன செய்வோம்? அந்த உலக உருண்டையை அப்படி அடையாளமாக கையில் கொடுத்து உலக உருண்டை முழுவதையும் இவரே காப்பாற்றுகிறார் என்று பார்ப்போம் இல்லையா? ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அல்லது ஒரு அலகாரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போது எண்ணி பாருங்கள், மொத்த உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் அல்லது காப்பாற்றுகிறார் என்பதை எப்படி அடையாளம் காட்டலாம்? அவர் கையில் இந்த உலக உருண்டையை கொடுத்து விடலாம். அதற்கு இன்னொரு வகையான அடையாளம், இந்த உலகம் உருண்டையாக இருக்கிறது. உருண்டையாக இருக்கிற இந்த உலகத்தை பாகைகளாக பிரித்தால், லாங்கிடியூட் என்று சொல்கிறோமே, அந்த வகையில் பாகைகளாக பிரிக்கும்போது 360 டிகிரிஸ் வருகின்றன இல்லையா? இப்போதும் கூட 360 டிகிரிஸ். இப்போது இந்த கதையை பொருத்தி பார்க்கலாமா? பெருமாள் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெண் என்று கல்யாணம் பண்ணி கொண்டார். எத்தனை பேரை? 360 பேரை. அப்படியானால் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பெருமாள் காப்பாற்றுகிறார் என்று காட்டுவதற்காக 360 பெண்கள் என்று சொல்லி அந்த 360 பெண்களையும் அவர் திருமணம் செய்து கொண்டு கடைசியாக ஒற்றை பெண்ணாக மாற்றிய போது அவளுக்கு என்ன பெயர்? அகிலவல்லி. அகிலம் என்றால் உலகம் என்றுதானே பொருள். கோமளவல்லியில் தொடங்கி அகிலவல்லி வரைக்கும் அந்த கதை போகிறது. கோமளம் என்றால் அழகு. அழகாக இருக்கிற இந்த உலகத்தை, அகிலத்தை பெருமாள் காப்பாற்றுகிறார் என்று சொல்லுவதற்காக வந்த கதை ஸ்தல புராண கதைதான். ஆனால் அந்த ஸ்தல புராண கதையில் ஒரு குளோப் என்கிற எதுவாக இருந்தாலும், உருண்டையாக இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு 360 டிகிரிஸ் என்கிற அறிவியல் உண்மையும், நம்முடைய உலகத்திற்கும் 360 லாங்கிடியூட்ஸ், 360 டிகிரி லாங்கிடியூட்ஸ் இருக்கின்றன என்கிற அறிவியல், ஜியலாஜிக்கல், ஜியோகிராஃபிக்கல் உண்மையும், அதே சமயத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அனுக்கிரக உண்மையும் ஆன்மீக உண்மையும் எப்படி பொதிந்து கிடக்கின்றன? ஒரு சின்ன கதைக்குள்ளே இவ்வளவு விஷயங்களா என்கிறீர்களா? சின்ன விஷயத்தில்
பெரிய ஒன்றை அடையாளம் காட்டுவதுதானே ஆன்மீகம். வாருங்கள், நம்முடைய ஆன்மீக பாதையில் தொடர்ந்து பயணிக்கலாம்.